வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் கிறுக்குப்பிடி கையில எச்ச துப்புனா கையை விட்டபடி கண்ணை கட்டி முத்தம் கொடுக்க கண்ணுக்குட்டியை காமிச்சு தெரிச்சு ஓட இங்க இவங்களை விட்ட விளக்கமாத்திலே பறந்து போக இங்க நம்ம அக்கா தலைக்கு என்ன வைக்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் பண்ண செம காமெடியான சம்பவங்களை பத்தி தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை இன்னும் லைக் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரும் பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இனிமேல் பஸ்ல போனா பஸ்ஸோடைய டயர் பஞ்சர் ஆகுதோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா நம்ம டயர் பஞ்சர் ஆயிரும். ஏன்னா யாரையுமே ஓரச முடியாது, அந்த அளவுக்கு ட்ரவுசர் போட்டிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடணும் நம்ம எதுக்கு தேவையில்லாம ஒருத்தனை கூப்பிட்டுட்டு அவன் அந்த வீடியோவை தப்பா எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனை போட்டு நம்ம அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஃபேன் இருந்தாலே போதும், சும்மா அப்படி கட்டி தொங்க விட்டுட்டு நம்மளே ஃபேனை சுவிட்சா போட்டு சுத்தி எடுத்துக்கலாம். ஏன்னா அவன் அடி வாங்க மாட்டான். அதுக்காண்டி இங்க இதை பார்த்தோன்னே நீங்க நம்ம குருவி கூடு கட்டிருக்குன்னு நினைச்சிட போறீங்க. இது அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, ஃபேஷன் ஷோக்கான ஃபேஷன் ட்ரெஸ் தான். எப்படி பார்க்க சூப்பரா இல்லை? இதை போட்டு சும்மா ரோட்ல போனோம் அப்படின்னா மேலேருந்து கீழே வரைக்கும் வேர்த்து ஊத்தும். வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்களே, ஏம்மா கொஞ்சம் பால் போட்டு எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த பொண்ணு பண்றத பாருங்களேன். 2 கிலோமீட்டர் தூரத்துல வந்து பால் பாக்கெட் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கு. நீங்க என்னப்பா கிறுக்கு பிடிக்கிறீங்க? இங்க பிடிக்கிறாங்களே பிடி, இதுதான் பிடி. ஆனா அந்த பிடி எப்படி எடுக்குன்னு அக்கா அழகா சொல்லி கொடுக்காங்க பாருங்க. இப்படிதான் துப்புனா போதும் கை எடுத்துருவாங்க. எல்லாரும் கும்பலை சேர்ந்து ஆடும்போது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குமென்று இவங்க ஒரு மூமெண்ட் பண்ணா அதுக்கு அந்த அக்கா பண்ண மூமெண்ட்டை பாருங்களேன். சும்மா உளுந்து எந்திரிச்சு வந்து ஆடிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம எத்தனை விளையாட்டை பார்த்துருப்போம், ஆனா இது கொஞ்சம் புது விதமான விளையாட்டு. கூடிசு பிடிக்கும் போது காலை மேல போடுவாங்க, தள்ளி விடுவாங்க. அப்பெல்லாம் அவங்க கீழே விட மாட்டாங்க, ஆனா கடைசியா தான் அவங்க விழுவாங்க. அப்பதான் வரும் பாருங்க. இவங்க 2 பேரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு மூமெண்ட்டை போட்டு எப்படியோ ஆடிட்டாங்க. ஆனா நம்ம அண்ணன் சும்மா ஒரே மூமெண்ட் தான் எல்லாத்தையும் சும்மா ஓட விட்டாரு. இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒரு மூமெண்ட்டை போட்டா, ஆனா நம்ம அண்ணன் ஒரே ஒரு கூடை உள்ள கொண்டு வந்து குட்டையை கொலைக்கு விட்டு போயிட்டா இருப்போங்க. இங்க அக்கா கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போது கூல்ட்ரிங்க்ஸை மூஞ்சில கொட்டிட்டாங்களாம். அதை பார்த்து உழுந்து சிரிச்சவங்க தண்ணியில விழுந்துட்டாங்களாம். அப்படியே கூட்டா போச்சு போங்க. இங்க இவங்களுடைய நட்பு உங்க வீட்டு நட்பு எங்க வீட்டு நட்பு கிடையாது. ஏதாவது தப்பி தவறு இந்த மாதிரி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி இவங்களுக்கும் நடக்கணுமா, அதுக்குதான் இவங்களும் கீழே விழுந்துட்டாங்க. இங்க இவங்களுக்கு கேட்க பார்த்த சந்தோஷத்துல அப்படியே கடிச்சு திங்கணும்னு ஆசை. ஆனா கடிக்கும் போதுதான் பல்செட் அப்படியே கையோட வந்துருச்சு. ஐயோ ஐபோனா அப்படின்னு சொல்லிட்டு புது ஐபோனை அவசரமா ஓபன் பண்ணா கடைசியில புது ஐபோனும் பழைய ஐபோனை மாறிடுச்சு. அக்கா சின்ன வயசுல ஜம்ப் பண்ண ஆசைப்பட்டது இப்பதான் நிறைவேறிருக்கு. அதை நான் ஒரு தடவை ஜம்ப் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணும்போது கடைசியில் அந்த கதவு திறந்ததான் மிச்சம். அக்காவுக்கு தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்க சொன்னா தலைக்கு எண்ணெய் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னக்கா நீ இப்படி எண்ணெய் வச்சா எண்ணெய்க்கு குளிக்கிறாங்க, டப்பா எடுத்து அப்படின்னு அப்படிதான் வலிச்சு அடிங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்படியே 2 புது டப்பா 2 வாங்கிட்டு வாப்பா கிடையாது. அக்கா மட்டும் ஃபோன் எடுத்து காதில் வச்சு பேச ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலெல்லாம் சும்மா அப்படி ஃபுட்பால் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ அக்கா செருப்ப மறந்து தண்ணிகளை விட்டுட்டீங்க. விட்டா அந்த பாப்பா விளக்க மாத்திலே பறந்து போயிடுவாங்க. எங்க நான் விட்டா தானே போகிறது. ஐயோ கடைசியில பித்தலாட்டம் தெரிஞ்சு போச்சா. இங்க நம்ம அக்காவுக்கு கயிறு கிடைச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஜிம்ல கயிறு மேல ஏறி மேல போக, ஆனா கடைசியா நடந்தது பாருங்க, அந்த கயிறு அவங்கள ரொம்ப மேல தூக்கி விட்டுடுச்சு. அப்புறம் என்ன அவங்க எப்படி கீழே இறங்கினாங்கன்னு தான் தெரியல. கடைசி வரைக்கும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க போங்க. இங்க மேடையில நம்ம அக்கா ஆடுற ஆட்டம் இருக்கு, அதெல்லாம் விடுங்க. இப்ப நம்ம அக்கா வராங்க, இவங்க என்ன ஆட்டம் போறாங்கன்னு பாருங்களேன். அப்படி சுத்தி ஆடினதுல
பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அக்காவை காணும், சீக்கிரமாக போய் தேடுங்க. நம்மளுக்கு வீட்டில் பழம் சோழி இருக்குது, சடு கூட்டுன்னு குப்பையை போட்டுட்டு ஆடா கொய்யால கீழே வந்துட்டு. சரி பரவாயில்ல, சடு கூட்டுன்னு இந்த குப்பையை மறுபடியும் கீழே வந்துட்டான். ஒரு குப்பையை கூட ஒழுங்கா போட தெரில, நீலாம் வாய் பேசுற. இருப்பா இப்போ சரியாக போட்டுருவேன். எங்கே இந்த போட்டு கிழிச்சிட்டேன். இங்கே நம்ம அக்கா ட்ரெயினை கையை வச்சு மறைக்க, யோ கண்டக்டரை கொஞ்சம் நின்று, என் அக்கா பாவம் என் கையை வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு மறைக்குது. லூசு பையன் ரொம்ப ஆட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். அக்கா விடாதியா, ஓடுக்கா பின்னாடியே ஓடுக்கா. கடப்பில் இருந்த எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. அக்கா கதவை சாத்த, அடே ஒரு சின்ன பையன் உள்ளே போனானே, வந்தானா இல்லைன்னு தெரியாமல் ரொம்ப ஆட்டுக்கு நீ சாத்திட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ண பாரு, சட்டையெல்லாம் கலந்து போட்டு ஓடு. சரி நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனலோட சட்ட முறைக்கான நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே என்டர்டைன்மெண்ட்டாக இருந்து நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே நண்பர்களே, இதோட அடுத்து ஒரு தரமான காமெடி சம்பவத்தோட நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாமா? ஸோ அது வரை உங்களிடம் வந்து டாடா, பாய்.